துணை ஆணையை விவாதிப்பதை நிறுத்திவிட்டு சட்ட நடைமுறையை மதிப்பீர். பஹாங் சுல்தான் அறிவுறுத்து. மீண்டும் திறக்கப்பட்ட காசா பள்ளிகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவு. லஹா டத்து தொழிற்பயிற்சி கல்லூரி மாணவர் படுகொலை. தற்காப்பு வாதம் செய்ய 13 பேருக்கு உத்தரவு. ஜோஹூரில் நாயை தொடர்ச்சியாக தாக்கிய வெளிநாட்டு ஆடவர் கைது. முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக் தனது எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக் காவலில் கழிப்பது தொடர்பான துணை ஆணை குறித்து விவாதிப்பதை அனைத்து தரப்பினரும் நிறுத்திவிட்டு சட்ட நடைமுறையை மதிக்க வேண்டும் என மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது இந்த விவகாரம் நீதிமன்ற நடைமுறையில் இருப்பதால் அதற்கு அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்த துணை ஆணை பொறுப்பான மற்றும் நம்பிக்கையான தரப்புகளின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. எனவே அனைத்து தரப்பினரும் நிர்ணயிக்கப்பட்ட செயல்முறைகள் மற்றும் சட்டங்களை மதிக்க வேண்டும். குழப்பம் அல்லது தேவையற்ற விவாதங்களை உருவாக்குவதை தவிர்ப்பதோடு எந்தவொரு பிரச்சினையும் தீர்ப்பதில் நேர்மை, நம்பிக்கை, பரஸ்பர மரியாதை மற்றும் திறந்த மனப்பான்மை ஆகியவற்றின் மதிப்புகளை நிலைநிறுத்துமாறு அனைவரையும் தாம் கேட்டுக் கொள்வதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் அல் சுல்தான் அப்துல்லா தெரிவித்துள்ளார். தனது சிறை தண்டனையின் எஞ்சிய காலத்தை வீட்டுக் காவலில் நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் பேரரசர் பிறப்பித்த துணை ஆணையை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்தை நிர்பந்திக்க நீதித்துறை மறு ஆய்வு நடவடிக்கைகளை தொடங்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் நஜீப்பிற்கு அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து சட்டத்துறை தலைவரின் மேல்முறையீடு மனு மீதான விசாரணைக்கான தேதியை மார்ச் 24ஆம் தேதிக்கு கூட்டரசு நீதிமன்றம் நிர்ணயித்திருக்கிறது. மலேசிய இந்தியர்களின் உரிமை குரலாக திகழ்வதில் மறைந்த மாமனிதர் துன்சாமி வேலுக்கு ஈடாக டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் விளங்குவதாக பேங்க் ரக்யாட் தலைவர் டத்தோ இர்வான் முபராக் வர்ணித்துள்ளார். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் என்ற வகையில் இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அவர் ஆற்றி வரும் சேவை தமக்கு சாமி வேலுவை நினைவுபடுத்துவதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக இந்திய தொழில் முனைவர்களின் கரங்களை வலுப்படுத்த பேங்க் ராக்யாட் வாயிலாக ரமணன் பல்வேறு முன்னெடுப்புகளை அறிமுகப்படுத்தி வருகிறார். மக்களுக்கான வங்கி என்ற பேங்க் ராக்யாட்டின் கொள்கையும் அதுவே. இன நிற பாகுபாடின்றி அனைத்து மக்களையும் கரையேற்ற உதவுவதே பேங்க் ராக்யாட்டின் பணி. எனவேதான் இந்திய சமூகத்துக்கான டத்தோ ஸ்ரீ ரமணன் அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு பேங்க் ராக்யாட்டும் ஒத்துழைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் அவருடன் நெருங்கி பழகிய வரையில் சமூக நலனுக்கான அவரின் போராட்ட குணம் தம்மை வியக்க வைத்ததாக டத்தோ இர்வான் பாராட்டினார். I remember you want to uplift especially usahawan India to bring them to another level and so on. Well, I would say that sebenarnya kita Bank Rakyat memang mengalu-alukan YB because nama pun Bank Rakyat, kita ingin membantu rakyat tidak mengenal kepada warna dan kulit. We want to help, we want to do our best, kita nak menyantuni rakyat dan kita mendapat juga manfaat daripada apa yang rakyat buat kepada Bank Rakyat. Thank you again, Lodi. And I would say that this is the thing that Bank Rakyat want to embark in future, and as we discussed last year together with the board and the CEO of it and so on, this is what we want to do because inilah sebenarnya antara sejarah perubahan Bank Rakyat sebenarnya 70 tahun, mungkin yang orang lama boleh sahkan bahawa inilah antara julung-julung program yang kita buat memfokus melihat secara total kepada kebaikan yang memberikan kebaikan kepada kaum India, ya. அந்த தலைமைத்துவ பண்புகள் அவரை மக்கள் மத்தியில் உயரிய இடத்தில் வைத்துள்ளது. இது உண்மையிலேயே இந்திய சமூகத்துக்கு பெரும் பாக்கியம் என டத்தோ இர்வான் வர்ணித்தார். பிரீஃப் ஆய் எனப்படும் இந்திய தொழில் முனைவர்களுக்கான பேங்க் ராக்யாட் கடனுதவிக்கான காசோலை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய போது டத்தோ இர்வான் ரமணனுக்கு அவ்வாறு புகழாரம் சூட்டினார். சுமைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ ரமணன் இந்திய சமூக மேம்பாட்டுக்கான அரசாங்க திட்டங்களுக்கு பொறுப்பேற்றுள்ளார். துணை அமைச்சரானதிலிருந்து இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த ஏராளமான திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தி வருகிறார். வணக்கம் மடானி தொடங்கி ஸ்பூமி இந்திய தொழில் முனைவர் மேம்பாட்டு திட்டம், பெண் தொழில் முனைவர்களுக்கான அமானா இக்தியார் கீழ் பெண் திட்டம், பிரீஃப் ஆய் தொழில் முனைவோர் கடனுதவி திட்டம் என அந்த பட்டியல் நீளுகிறது. பொதுமக்களின் சீற்றத்தை தூண்டக்கூடிய, குறிப்பாக வேண்டுமென்றே எழுப்பப்படும் மத பிரச்சினைகளை கையாள சிறப்பு செயற்குழு அல்லது பணிக்குழுவை அமைக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முகமது நயீம் முக்தார் அதனை தெரிவித்தார்.
இன மத உணர்ச்சிகளை துண்ணும் விஷயங்களை எழுப்பி சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் தரப்பை அரசாங்கம் எப்படி கையாளுகிறது என மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் அவ்வாறு கூறினார். மத விவகாரங்களை எழுப்பி சமூகத்தில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் மத்தியில் கவலையையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துவோருக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது. தேச நிந்தனை சட்டம் உள்ளிட்ட சட்டங்களின் கீழ் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் பல்லின மத உணர்ச்சிகளை தொடும் அம்சங்கள் அல்லது எழும் குழப்பங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்க கலந்தாய்வுகளும் நடத்தப்படுகின்றன. கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி தொடங்கி 2 நாட்களுக்கு பத்தாலிங்கில் நடைபெற்ற மத தலைவர்களுக்கான அனைத்துலக மாநாடும் அவற்றில் அடங்கும் என அவர் தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட சுகாதார தர கட்டுப்பாட்டை பூர்த்தி செய்யாததால் கிளாந்தான் தும்பாட்டில் 5 உணவகங்கள் 14 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளன. 1983ஆம் ஆண்டு உணவுச் சட்டத்தின் கீழ் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் ஜைனி உசேன் தெரிவித்துள்ளார். கிளாந்தான் உணவு பாதுகாப்பு மற்றும் தர பிரிவும் கிளாந்தான் மாநில சுகாதாரத்துறையும் இணைந்து தும்பாட் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது மொத்தம் 61 உணவு வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அவற்றில் சுத்தமில்லாத அந்த 5 உணவகங்கள் அதிகாரிகளிடம் சிக்கியதாக அவர் கூறினார். மக்கள் அதிகம் கூடும் இடங்களான தாய்லாந்து எல்லைக்கு செல்லும் பிரதான சாலை மற்றும் தும்பாட்டை சுற்றியுள்ள உணவு வளாகங்களுக்கு அந்த சோதனை நடவடிக்கையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டது. சபா லஹாடத்து தொழிற்பயிற்சி கல்லூரி மாணவர் மொமா நஸ்மி ஐசாட்டை கும்பலாக கொலை செய்த வழக்கில் 15 வயது மாணவர்கள் 13 பேர் தற்காப்பு வாதம் புரிய உத்தரவிடப்பட்டுள்ளனர். 16 முதல் 19 வயதிலான அவர்கள் அனைவர் மீதான கொலை குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பதை அரசு தரப்பு ஆதாரங்களுடன் நிரூபித்திருக்கிறது. எனவே அவர்களை எதிர்வாதம் செய்ய அழைப்பதாக தாவா உயர் நீதிமன்ற நீதிபதி டுன்கான் சிக்கோடோல் அறிவித்துள்ளார். அவ்வகையில் சாட்சி கூண்டிலிருந்தவாறு சத்திய பிரமாண வாக்குமூலம் அளித்து பின்னர் அரசு தரப்பால் குறுக்கு விசாரணை சந்திப்பது அல்லது சாட்சி கூண்டில் சத்திய பிரமாணம் எடுக்காமல் வாக்குமூலம் அளித்து குறுக்கு விசாரணையை தவிர்ப்பது அல்லது எதுவும் சொல்லாமல் அமைதி காப்பது என 13 பேருக்கும் நீதிபதி 3 தீர்வுகளை வழங்கியுள்ளார். இதையடுத்து எதிர்வரும் மார்ச் 10 முதல் 14 வரை தற்காப்பு வாதம் தொடங்குகிறது. கடந்த ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி இரவு 9 மணிக்கும் மறுநாள் காலை 7:38 மணிக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த கொலையை புரிந்ததாக அந்த 13 பேரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையுடன் 12க்கும் மேற்போகாத பிறம்படி தண்டனையும் விதிக்கப்படலாம். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். கோத்தாத்திங்கி ஜனன் லொக்ஹேங் மாவாய் சாலையில் 32வது கிலோமீட்டரில் கார் ஒன்று கவிழ்ந்த பின்னர் 7 மீட்டருக்கு ஆழமான பள்ளத்தில் விழுந்ததில் மாணவி ஒருவர் உயிரிழந்தார். நேற்று மாலை மணி 6:50 அளவில் புரோட்டோன் சாகா கார் சம்பந்தப்பட்ட அந்த விபத்து குறித்து தகவலை பொதுமக்கள் தெரிவித்ததாக கோத்தாத்திங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் யூசுப் ஒத்மான் தெரிவித்தார். 19 வயதான அந்த மாணவி ஓட்டிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. தலையில் கடுமையான காயத்துக்குள்ளான அந்த மாணவி விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்தார். 1987ஆம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் 41வது விதி ஒன்றின் கீழ் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக யூசுப் கூறினார். இரண்டு நாட்களுக்கு முன் ஒரு நாயை வெளிநாட்டு ஆடவர் தாக்கும் சம்பவம் வைரலானதைத் தொடர்ந்து அந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்ஸ்டாகிராம் பயனர் ஒருவர் பதிவேற்றம் செய்த அந்த காணொலியை போலீசார் கண்டதைத் தொடர்ந்து அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டதாக கூலாய் போலீஸ் தலைவர் தன்சிங் லீ தெரிவித்தார்.
33 வயது ஆடவர் ஒருவர் தெரிவித்த புகாரை தொடர்ந்து ஜோஹர் செனாயில் வர்த்தக பகுதியில் திங்கட்கிழமை அந்த சம்பவம் நடந்ததாக முன்னோடி விசாரணையில் தெரியவந்தது. கூலாய் போலீஸ் தலைமையகத்தின் குற்றவியல் விசாரணை பிரிவு மேற்கொண்ட நடவடிக்கையை தொடர்ந்து விசாரணைக்கு உதவும் பொருட்டு 45 வயதான வெளிநாட்டு ஆடவர் கைது செய்யப்பட்டார் என தான் ஸ்ரீ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். கூலாய் போலீஸ் தலைமையகத்தின் குற்றவியல் விசாரணை பிரிவு மேற்கொண்ட நடவடிக்கையை தொடர்ந்து விசாரணைக்கு உதவும் பொருட்டு 45 வயதான அந்த வெளிநாட்டு ஆடவர் கைது செய்யப்பட்டார். புகார்தாரர் நன்றாக கவனித்துக் கொண்டதால் தாக்கப்பட்ட நாயின் நிலைமை சீராக உள்ளது. குற்றவியல் சட்டத்தின் 428வது விதியின் கீழ் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கிளாங் வேலி மக்களே, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர் இப்பொழுது தொடங்கியாச்சு 2 மார்ச் வரை. 80க்கும் அதிகமான நாட்டின் புகழ்பெற்ற மற்றும் வைரலான ஃபுட் வெண்டர்ஸ், 100க்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ். பானிபூரி ஃபெஸ்டிவலில் 50 விதமான பானிபூரி, குனாஃபா ஃபெஸ்டிவலில் 30 விதமான குனாஃபா, 20 விதமான பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், சீஸ் போப்பியா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் மற்றும் பல. ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர், திரண்டு வாருங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கிய புதிய கல்வி ஆண்டில் காசா முனை முழுவதிலும் உள்ள பள்ளிகளில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிந்து கொண்டுள்ளனர். நேற்று வரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது கல்வியை தொடங்கியதாக ஐநா நிறுவனத்தின் பேச்சாளரான ஸ்டீஃபன் டுஜாரிக் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். இன்று வரை காசாவில் 165 பொது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. 16 மாதங்களுக்கு பிறகு மாணவர்கள் முதல் முறையாக மீண்டும் கல்வியாண்டை தொடங்கியுள்ளனர். இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலால் காசாவில் பள்ளிகளில் 85 விழுக்காடு மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன் வெளியிட்ட புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 12,800 மாணவர்கள் மற்றும் 800 ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாக ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக காசாவின் ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் நடந்த போரில் 1166 கல்வி நிலையங்கள் சேதமடைந்தன. இந்த சேதத்தின் மதிப்பு $2 பில்லியன் ஆகும். இதனிடையே ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நிலைமை இன்னமும் மோசமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஜெனின், துல்கார்ம் மற்றும் துபாஸ் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் படைகளின் நடவடிக்கை தொடர்வதால் மேலும் பலர் காயம் அடைந்ததோடு சுகாதார வசதி, தண்ணீர், மின்சாரம் மற்றும் இதர சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அனைத்துலக சட்டங்கள் மதிக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் இதனை வலியுறுத்தியிருக்கிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.